என்று சொல்வோம் இல்லையா, பிறரை அவருடைய வலியை தான் உணர்வது என்பதுதான் கவிஞனுக்கான மிக முக்கியமான அடையாளம். அந்த மிக முக்கியமான அடையாளத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்பதற்கான இன்னும் ஒரு சாட்சி தான் விலை மாது அவள் என்கின்ற ஒரு கவிதை. மிக சமீபத்தில் கூட ஸ்வேதா பாசு என்கின்ற அந்த ஒரு நேஷனல் அவார்டு, தேசிய விருது பெற்ற ஒரு நடிகையை நம்முடைய ஊடகங்கள் கிழி என்று கிழித்த போது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அவளை மட்டுமே தோலுரித்து காட்டினார்கள். கூட இருந்தவன் யார் என்பது இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்விக்குறியைத்தான் இவரும் இந்த கவிதையில் கூறுகின்றார் என்பது எனக்கு மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று மறக்க முடியுமா என்கின்ற ஒரு கவிதையை நீங்கள் அத்தனை பேரும் படித்து பார்க்க வேண்டும். 57 வயது பயணத்தை 2 பக்கங்களில் கவிதையாக கொடுத்திருக்கிறார். நினைவு தெரிந்த நாள் முதல் நினைவில் நிற்கும் நிகழ்வுகளை மறக்க முடியுமா என்று ஆரம்பித்து முதல் வகுப்பு ஆசிரியை முதல் 11ஆம் வகுப்பு ஆசிரியர் வரை மறக்க முடியுமா, கல்லூரியில் கால் பதித்த நாளையும் இறுதி ஆண்டின் கடைசி நாளையும் மறக்க முடியுமா, கீற்று கொட்டகை தரையில் அமர்ந்து திரைப்படம் பார்த்த நாட்களை மறக்க முடியுமா என்று பல புதிய திரைப்படத்திற்காக காலை முதலே தியேட்டர் வாசலில் நின்றதை மறக்க முடியுமா என்றெல்லாம் பட்டியலிடுகிறார். எனக்கு அவரிடம் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. தியேட்டர் வாசல்ல நீங்க நின்னது கல்லூரி படிக்கும் போதா, இல்ல பள்ளி படிக்கும் போதா, கிளாஸை கட் பண்ணிட்டா, இல்ல ஹாலிடேலையா? இப்படியான பல கேள்விகளை எனக்குள் விதைத்தது அந்த கவிதை. மிகவும் அற்புதமான ஒரு பயணத்தை அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அதை தாண்டிய இன்னும் ஒரு கவிதை இப்போது உள்ள அந்த பெண்ணிய பிரச்சனையை மிகவும் அழகாக கூறுகின்றார். பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில் பெண் எவ்வளவு படித்திருந்தாலும் அவள் திருமணம் என்று வருகின்ற போது அவள் ஒரு விலை பொருளாகத்தான் மதிக்கப்படுகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த உண்மைதான். இதில் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. அவள் எத்தனை உயரங்களை தொட்டாலும், எத்தனை கிரீடங்களை சுமந்தாலும், எந்த சிகரத்தில் அமர்ந்திருந்தாலும், பெண் திருமணம் என்று வரும்போது ஆண் முதல் நிலையிலும் பெண் 2ஆம் பட்சமாகவும் தான் வைத்து பார்க்கிறார்கள். வரதட்சணை, சீர்சனத்தி, அது இது இன்ன பிற எல்லாமே உண்டு இதுவரைக்கும் என்பது நிஜமான உண்மை. அந்த விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டிவிட்டு இந்நிலை மாறிடுமோ என்று ஒரு ஆதங்கத்தை சொல்லுகின்றார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்னன்னா, அங்கமெல்லாம் அணிந்துள்ள தங்கம் குறைவென்று வங்கியில் தொகையும் வசதிக்கு வாகனமும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? எல்லாமே போடுவோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் நகையாக இழைச்சி பட்டு புடவையாக வாங்கி கொடுத்து கையில் ரொக்கமும் கொடுத்து டெபாசிட்டும் பண்ணி வாகனம் வேற. ஏன்னா பைக்கில் நீ பொண்ணை தானே வச்சு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு வேற ஒரு சால்ஜாப்பு சொல்லுவோம்ல, அந்த வாகனத்தை வேற வாங்கி கொடுக்கணும். பொண்ணை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு புள்ள வீட்டில் வாங்கி கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. ஆனாலும் பண்ண மாட்டோம். எனவே இப்படி ஒரு வாகனத்தையும் வாங்கி கொடுத்து திருமணம் செய்கின்றார்கள் என்பதை தாண்டி அவர் சொல்கின்ற ஒரு விஷயம், லேட்டஸ்ட் லேப்டாப்பும் ஐபாடும் தேவையாம். இப்போ கூடுதலாக இந்த லிஸ்ட்டு சேர்ந்துருக்கு போல இருக்கு, எனக்கு அது தெரியல. லேட்டஸ்ட் லேப்டாப், அதில் கூட லேட்டஸ்ட் லேப்டாப். ஏன்னா எந்த வருஷத்து இது மாடல்னு தெரிஞ்சால் ரொம்ப டிலே ஆகும்ல, ஸ்லோவாகும் அந்த சிஸ்டம். அதனால் லேட்டஸ்ட் லேப்டாப்பும் ஐபாடும் தேவையான ஆணை பிறப்பிக்கும் அதிகார நிலைன்னு ரொம்ப அற்புதமாக. இதுதான் சமூகத்தை பற்றி, சமூகத்திற்காக தான் வருத்தப்படுவது, தான் சிலுவை சுமப்பது, தான் வலி சுமப்பது என்பதுதான் ஒரு கவிஞனின் மிக முக்கியமான அடையாளம். அந்த அடையாளத்தை மிகவும் அற்புதமாக சுமந்து கொண்டிருக்கிறார் ஐயா பழனிக்குமார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இதுவரைக்கும் இவர் இது மாதிரி நூல்கள் போடலை. ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க பழனிக்குமார். அதற்காகவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தாண்டி இந்த தொகுப்பு என்பது மிகவும் வண்ணமயமாக ஒரு வானவில்லின் 7 நிறத்தை தாண்டிய 8வது நிறத்தோடு ஒரு நந்தவனத்தின் வாசனையை சுமந்து கொண்டு உலகத்தரத்தில் ஒரு கவிதை நூல் இருக்க முடியும் என்றால் அது பழனிக்குமாரின் உணர்வலைகள் என்று என்னால் உரக்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலாக உணர்வலைகள் வெளிவந்திருக்கிறது. இது ஒரு தொடக்கமாக, நல்ல தொடக்கமாக இருக்கட்டும். ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் சொன்னதை போல் இவருடைய 100வது பிறந்த நாள் விழாவில் நாம் அத்தனை பேரும் சந்திப்போம். நிச்சயமாக அவருடைய தொகுப்புகளை வெளியிட்டு மகிழ்வோம், வாங்கியும் மகிழ்வோம். அதுதான் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒரு திரைப்படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ண நாம் வருத்தப்படவே மாட்டோம்.
3 மணி நேரம் அந்த இருட்டு அறைக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்மை தொலைத்து வருவதற்கு நாம் தயாராக இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு துணை வரப்போகின்ற ஒரு நூலை வாங்குவதற்கு 1000 முறை யோசிப்பது தான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு நூலை வாங்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கவிஞனின் ஆதங்கமாக, கனவாக இருக்கும். அந்த கனவை நீங்கள் எல்லோரும் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆண்டாளின் வழக்கமே கனவு காண்பது தானே. எனவே இது ஆண்டாளின் கனவாக கூறி மீண்டும் இதை போன்ற நல்ல விழாக்களில் நாம் சந்திப்போம், நல்லனவற்றையே சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.